ஃப்ரெண்ட், குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இந்த சிங்க்லேருந்து அடி வழியாக தண்ணி வந்துச்சு. ஸோ அதனால வெளி பக்கம் போயிட்டு இங்கே விளக்கிட்டு அங்கே போய் வாஷ் பண்ணேன். ஓகே, இப்படிதான் இருக்குது. இது மாதிரி தான் இருந்தது. வேலைக்காரங்க கூட செய்ய மாட்டேன்னு போயிட்டாங்க. ஸோ நான் செஞ்சேன், சரி பண்ணணும். ஓகே, இப்போ மேட்ருக்கு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஜூஸ் வச்சுருக்கேன் நான். மில்க் ஷேக் மாதிரி இருக்கும்ல அது. ஓகே, ஆப்பிள் ஆப்பிளை வந்து தோல் உரிச்சிட்டு ஒரு 4 ஆப்பிள் கான் போட்டு சின்ன சின்ன ஆப்பிள் இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ தோல் உரிச்சிட்டு அதை சேர்த்துருக்கேன். அப்புறமேட்டு ஒரே ஒரு சப்பாட்டா நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. அதை வந்து அந்த உள்ளுக்குள்ளே அந்த இது இருக்கும் இல்லையா, சாப்பிடுவோம்ல சப்போட்டா, அதை மட்டும் போட்டு தோலை எடுத்து வெளில போட்டுக்கணும். ஓகே, அதோட சேர்த்து சர்க்கரை, பால், காலையில் காய்ச்சின பால், ஆறின பால் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஒரு டம்ளர் கணக்கு சேர்த்துருக்கேன். ஓகே, 1.5 கிளாஸ் இருந்திருக்கும். அதை அப்படியே ஊற்றிக்கிட்டேன். நான் தண்ணி ரொம்ப ஆட் பண்ணல இல்லை. நான் இப்போ வந்து பசங்களுக்கும் எனக்கும் நான் செஞ்சுக்கிட்டேன். ஸோ நேற்று நான் பண்ண வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ செமையாக இருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு டேக்கு ஒரு கிளாஸ் எடுத்தால் உடம்புக்கு நல்லதுன்னு நான் அப்படி பண்ணிக்கிறேன். ஸோ பசங்களுக்கும் எனக்கும் இப்போ எடுத்துக்கிட்டேன். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ மதியானத்துக்கு இனிமேல் தான் நம்ம வந்து சமையல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு பசங்களை வயர் ஃபில் பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எஜிபிஷனில் வாங்கின மயில் ஓரமாக கிடந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம அப்படி போட எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால நான் ஊஞ்சலில் அப்படியே நூல் கட்டி தொங்க விட்டுருக்கேன். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோன்னு அப்படி வச்சுருக்கேன். நேற்று சாயந்தரமே இந்த மண்டே அன்னைக்கு யூனிஃபார்ம்லாம் தேவைப்படும் இல்லையா, அதில் எல்லாத்தையும் நான் ஒரு 3 நாளுக்கு ஒரு தடவை தான் துணி போடுவேன். ஓகே, வாரத்துக்கு 2 டைம் போடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 4 நாள் துணியெல்லாம் காய வச்சாச்சு. நேற்றே பண்ணிட்டேன் இந்த வேலையை. அதனால எனக்கு இந்த வேலை இல்லை. ஸோ செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பூத்துருக்கு. ஓகே, எனக்கு பிடிக்கும். ஸோ இது நிறைய பூத்துக்கிட்டே இருக்குது. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் அந்தளவுக்கு காணும். ஸோ குச்சி மட்டும் தான் நிற்கிது, மேலே மட்டும் கொஞ்சோண்டு இலை இருக்குது. ஆனால் இது எங்கேருந்தா நமக்கு வச்சு சூப்பராக பூக்குதுன்னு தெரில. பூத்துக்கிட்டே தான் இருக்கும். ஐயோ மாட்டிக்கிச்சியா. ஓ நைஸ் இல்லவா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஹாப்பி சண்டே, பாய்.